இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தெளிவற்ற நிலை காணப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெற்றி என கூறுகிறார். ஆனால் இந்தியாவிற்கு பாதகம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இந்த 18% வரி குறைப்பா இருக்கட்டும், இல்ல ராகுல் காந்தி மக்களவையில அமெரிக்காவிற்கு இந்தியா அடிபணிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உலக அரசியலின் நிலவரம் காணுமா? உங்க விரிவான தகவல். நிச்சயமா ராதிகா, அதாவது நீண்ட காலமாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு இந்த டேரிஃப் என்ற வகையிலே, வரி விதிப்பு என்ற வகையிலே உலக நாடுகள் அனைத்தையுமே அடிப்பணியை வைத்துக் கொண்டு வந்தார். தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவுடன் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இன்னும் இந்தியாவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வரவில்லை. ஆனால் அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அந்த பதிவினை போட்டிருக்கிறார். அதிலும் 2 விடயங்களை சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கு ஏற்கனவே 25% வரியை வைத்திருந்தோம், இது 18% குறைத்திருக்கிறோம். ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்ற பொருட்களுக்கு இந்தியா விதிக்கின்ற வரி என்பது 0 வரி இல்லாமல் கொண்டு வருவதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி கொடுத்திருக்கிறார் என்ற வகையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மற்றொன்று முக்கியமான விடயம், ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விடுகிறோம் என்றும், வெனிசுலாவில் இருந்து நாங்கள் அந்த எண்ணெயை அமெரிக்காவிடமிருந்தும் வெனிசுலாவிடம் பெற்றுக் கொள்கிறோம் என்ற வகையில் மோடி தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய பதிவிலே போட்டு வெற்றி கொக்கரிப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல வேளாண் துறை தொடர்பான விடயங்களுக்கும் அவர் கையெழுத்திட ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற வகையிலும் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் அந்த வகையில் தான் தற்போது பிரதமர் மோடியுடன் உரையாடியதாகவும், தன்னுடைய நெருங்கிய நண்பர் மோடியுடன் உரையாடியதாகவும், பிரதமர் மோடி சில வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். என்னென்ன முடிவுகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது என்பது இன்றும் இந்த நொடி வரை நாட்டு மக்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்தில் அதை தெரிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியும் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அது மட்டுமல்ல, அமெரிக்க அரசின் வேளாண் துறை அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி, அந்த வேளாண் துறை செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் புரூக்ஸ் ரோலின்ஸ் என்பவர், அவர்தான் செக்ரட்டரி அமெரிக்க விவசாயத்துறைக்கு, அமைச்சர் என்று அங்கு அழைப்பார்கள். அவர் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி இது அமெரிக்க விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறியிருக்கிறார். தேங்க்யூ போர்ட்டர்ஸ் ஃபார் ஒன்ஸ் அகெயின் டெலிவரிங் ஃபார் அவர் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ். New US-India deal will export more American farm products to India's massive market, lifting prices and pumping cash into rural America. அமெரிக்கா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்துள்ளீர்கள் என்ற வகையில் அவர் பாராட்டியிருக்கிறார். அப்படி என்றால் என்னென்ன அமெரிக்க வேளாண் விளைபொருட்கள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான சு வெங்கடேஷ் தன்னுடைய பதிவின் மூலமாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற வகையிலும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை எதுவும் மோடி ஆகட்டும், பிரதமராகட்டும், அதே போன்று இந்திய அரசாங்கம், விவசாய அமைச்சர் யாரும் இதுவரை வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் கிடையாது. நாடாளுமன்றத்திலே பல குழப்பங்கள் ஏற்பட்டு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய வெற்றி எப்படி என்று தற்போதைய நிலையில் பார்க்கும்போது, அமெரிக்க அதிபர் கூறுவதை பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு 18% வரி, ஏற்கனவே 50% என்று மிரட்டினார், பிறகு 25 என்று வந்தார், தற்போது 18 குறைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக 18% குறைத்திருப்பது என்பது திருப்பூர் ஆகட்டும், அதே போன்று ஈரோடு, கோவை மற்றும் இந்தியாவில் உள்ள பல பகுதிகள் ஜவுளி ஏற்றுமதி, ஆயத்த ஆடை ஏற்றுமதி போன்றவற்றிற்கெல்லாம், காலணிகள் ஏற்றுமதி, நகை ஏற்றுமதி போன்றவற்றிற்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அது பெரிய பலன் கொடுக்கும். ஆனால் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்கு வரும்போது 0% வரி, அதாவது 0 வரி என்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சாதகமான அம்சமாக இது அமையும். ஏன் இந்தியா இதற்கு ஒப்புக்கொண்டது? ஆனால் இந்தியா ஒப்புக்கொண்டதா என்பதும் இன்னும் தெரியவில்லை. என்றால் இந்தியாவிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் வெற்றிகரமாக இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டேன் என்ற வகையிலே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப் இது போன்று இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்தூர் என்ற வகையிலே போர் தொடங்கிய போது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற வகையில் அதிரடியாக அவர்களை தாக்கியது. அப்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் பேசிதான் இந்த போரை நிறுத்தினேன், இல்லை என்றால் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள், இந்திய பாகிஸ்தான் வாரை நான் தான் நிறுத்தினேன் என ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை கூறிவிட்டார். ஆனால் இந்தியா ஒருபோதும் அது இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது ட்ரம்ப் மீண்டும் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உடன்பாடு ஏற்பட்டு விட்டது,
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய நெருங்கிய நண்பர் மோடியுடன் பேசியதாகவும் அப்போது அவர் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விடுகிறோம் என்றும் அந்த எண்ணெயை நாங்கள் வெனிசுலா, அதாவது அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து பெற்றுக் கொள்கிறோம் என தன்னிடம் கூறியதாகவும், இதனால் ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுக்கின்ற பணம் குறைந்து யுக்ரைன் ரஷ்யா வார் அந்த போர் நின்றுவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் மோடி கூறியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பே அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா நிறுத்திவிட்டால் அந்த இருவருக்கும் இடையான சண்டை நின்றுவிடும் என்றால் ரஷ்யாவுக்கு தேவையான பணம் செல்லாது, இந்தியா கொடுக்கின்ற பணத்தில் தான் வாங்குகின்ற எண்ணெயில் வாங்குகின்ற பணம் தான் ரஷ்யாவுக்கு பெரும் உதவியாக இருக்கு என்ற வகையெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதால் 18% வரி குறைக்கப்படுகிறது, அமெரிக்க பொருளுக்கு 0% வரியை குறைக்க ஒப்புக்கொள்கிறோம் என கூறியிருக்கிறார்கள் என்ற வகையில் தெரிவித்திருப்பது உண்மையிலேயே ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது இந்த திரைப்படத்தில் கூறுவது போல வெரி வெரி ஹாப்பி என்று கூறுவார்களே, அது போன்று குமுதா வெரி வெரி ஹாப்பி என்ற வகையில் அமெரிக்கா வெரி வெரி ஹாப்பி. ஆனால் இந்தியா என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்தியாவுக்கு 18% வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு 0 என்பது இந்தியாவுக்கு எந்த விதத்தில் இது இருக்கும். ஆனால் என்னென்ன ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது, எதற்காக ஆகியிருக்கிறது, என்னென்ன வேளாண் பொருட்கள் எல்லாம் இங்கு வரும் என்றால் இந்தியா போன்ற மிகப்பெரிய சந்தைக்கு வருவதற்கு அனைவரும் விருப்பப்படுவார்கள். இங்கு அமெரிக்க வேளாண் பொருட்கள் வந்தால் இங்க இருக்கும் பொருட்களுடைய உள்நாட்டு பொருட்களின் நிலை என்ன ஆகும் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இதற்கு மிக விரிவாக தெளிவாக விளக்கத்தை இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருப்பதால் நாடாளுமன்றத்திலே நிச்சயமாக தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கூட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும், அதே போன்று எதிர்க்கட்சிகளுக்கு எம்பிக்கள் அனைவருமே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் எதையும் தெரிவிக்கவில்லை என்ற வகையிலே பல கேள்விகளை எழுப்பினர். ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. நாளைய நாடாளுமன்ற கூட்டத்தின் பொழுது இதற்கு ஒருவேளை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்கும், விளக்கம் தரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்போதைய நிலையில் பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பதிவை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தியாகவும் இந்தியாவுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது. ஏனால் இந்தியா என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறது, என்ன உடன்பாடு ஏற்பட்டது என்பது குறித்த முழு விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. எனவே இதை வைத்து பார்க்கும்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இந்தியா நிறுத்தி விடுமா என்றால் ரஷ்யாவை பகைத்துக் கொள்ள இந்தியா விரும்பாது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி விடுவோம் என கூறியிருக்கிறார். இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இந்தியாவின் நிலைப்பாடு முழுமையாக வெளியே வரும்போது, அதிகாரப்பூர்வமாக வெளியே வரும்பொழுதுதான் அதிபர் ட்ரம்ப் சொன்னது உண்மையா பொய்யா என்னவென்பது தெளிவாக தெரியும். எனவே என்ன உடன்பாடு என்பதும் அப்போதுதான் தெரியும். தற்போதைக்கு 18% வரியாக குறைத்திருக்கிறோம் என்று மட்டும்தான் தற்போதைக்கு வெளிவந்திருக்கிறது. மற்றவை அடுத்தடுத்த தினங்களில் தான் நமக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறேன். அதுவரை இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதுதான் சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, பல சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக ராய்ட்டர்ஸ் போன்ற சர்வதேச செய்தி நிறுவனங்கள், அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.